ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர் ஹைட்ராலிக் பம்ப் ஒன்று செய்ய போகிறோம். ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ இது அடியில் உள்ள பேஸுக்கு ஒரு அட்டை வச்சுருக்கேன். இது மார்க் பண்ணி மடித்து வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இந்த ரெண்டு லிஃப்ட் பண்ணுறதுக்காக இப்படி மேலே ரேம்ப் மாரி காட்டுறதுக்காக ரெண்டு இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு அட்டை கட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது பென்சில், ஸ்கேல், அதுக்கடுத்தது இந்த டியூபு, ரெண்டு சிரஞ்சி, பெருசு ஒன்று, சிறுன்னு ஒன்று, ரெண்டு சிரஞ்சி, சிசர், டேப்ஸ், இதெல்லாம் தான் தேவை இப்போ மெட்டீரியலு. இப்போ இதுக்கு உள்ளே நம்ம மாடலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரேம்ப்பு மாதிரி ஒன்று செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதுமாரி ஒரு 30 சென்டிமீட்டரில் இதுவும், இது ஒரு 15 சென்டிமீட்டரும், இது ஒரு 2 சென்டிமீட்டரும் வச்சு இதை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி ரேம்ப்பு மாதிரி. இதில் இப்போ நம்ம இந்த அட்டையை வந்து இப்படி ரேம்புக்கு இப்படி ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டி அதை வந்து ஒரு ரேம்பாக காட்ட போகிறோம். அதுலேருந்து தான் நம்ம ஹைட்ராலிக் வந்து இங்கே இடத்துல சிரஞ்சி வச்சு செட் பண்ண போகிறோம். மாடலுக்குள்ளே போகலாம். இப்போ இதை ஒட்டிடுவோம். அதை எப்படி ஒட்டலாம் பார்ப்போம். இப்போ குளுகன் தேவை, குளுகனில் ஈஸியாக ஒட்டிடலாம் அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நம்ம இதுமாரி மடிச்சிருக்கோம் இந்த சைஸ்க்கு வச்சு. இதை இப்போ ஒட்ட போகிறோம். இதை வச்சு குளுகனால் ஒட்டிட்டு இந்த சைடும் ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் எடுத்து இந்த சைடு ஒட்ட போகிறோம். இது ஒரு ரேம்ப் மாதிரி டிசைன் ஆகிடும். அதுலேருந்து நம்ம லிஃப்ட் பண்ண கார் வெஹிக்கிள்ஸ் லிஃப்ட் பண்ணி ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலயமா வெயிட்டான ஒரு கார்ஸை இது வந்து ஒர்க் ஷாப்பில் தூக்குறது அப்படின்றத மாடல்ஸை பார்க்கலாம். ஹைட்ராலிக் லிஃப்ட்டு இதனுடைய பிரின்சிபல், இது மாடலு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து இந்த குளுகன் வச்சு ஒட்ட வேண்டியதான். இதில் ரேம்பு ஒட்டி வச்சு இப்போ இந்த மாதிரி உள்ளே வச்சு ஒட்டிட்டோம். இப்போ இந்த சிரஞ்சியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிரஞ்சியை மட்டும் ஒட்டிட்டு அடுத்த சிரஞ்சி ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஒட்டிடலாம். இந்த சிரஞ்சியை வந்து என்ன பண்ணால் இந்த நீடியில் கம் வச்சுட்டு சிலிக்கான் டியூபை இதில் வச்சு ஒட்டிட வேண்டியதான். ஒட்டிட்டோம்னா என்ன ஆகும்னா நல்லா பிடிச்சிக்கும். பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது மாடலுக்கு இந்த பேஸில் இதை நம்ம ரேம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன பண்ணோம், இந்த சிரஞ்சியில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இதை தூக்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். அதுக்கடுத்தது இதை ஒட்டிக்கலாம். நம்ம வாட்டர் கரெக்டாக இதுலேருந்து தண்ணியை ஃபில் பண்ணணும். இதில் இந்தமாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அது இப்போ நம்ம வந்து இந்த சிரஞ்சி வச்சதுனால என்ன செய்யணும்னா, ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், சிரஞ்சி மாற்றிக்கலாம். இது 20 ml, இது வந்து அதோட 50%, 10 ml இருக்குது. இது ரெண்டும் இதனுடைய 50%. இது ரொம்ப லோ பர்சன்டேஜ். இது 2 ml தான் இது. அதனால் ப்ரெஷர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் காட்டுது. அதனால் இந்த சிரஞ்சி 10ம் 20யும் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். அதனால் இந்த சிரஞ்சியும் இதையும் எடுத்துக்கிறேன். இந்த சிரஞ்சி நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக வந்து ப்ரெஷர் ஆகும். கொஞ்சம் காயிட்டோம். நம்ம அடுத்த இதை பார்ப்போம். இது ரெண்டையும் வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்த்துருவோம். இப்போ இது சென்டர் பண்ணி இதை வச்சுட்டு இதை ஒட்டிட்டோம்னா அந்த பெரிய சிரஞ்சை ஒட்டிட்டு சின்ன சிரஞ்சால் ப்ரெஸ். இப்போ இந்த சிரஞ்சை வந்து வச்சு பார்த்து செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெரிய சிரஞ்சை வந்து இந்தமாதிரி டேக் போட்டு கட்டிட்டோம். இதை ஒட்டியாச்சு. இதை குளுகன் போட்டு இந்த இடத்த ஒட்டியாச்சு. இந்த இடத்த ஒட்டிட்டு இப்போ அடுத்தது இந்த சிரஞ்சை நம்ம செட் பண்ண போகிறோம். அடுத்த சிரஞ்சை அதை எப்படி செட் பண்ணலான்றதை இப்போ பார்ப்போம். இந்த அளவு வச்சு பார்த்துட்டு இதில் இங்கே வர மாதிரி பார்த்துட்டு இங்கே இந்த அளவு வருதா பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சிரஞ்சை அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு இதை இங்கே வச்சு அப்படியே 2 ஹோல்ஸ் போட்டு டேக் போட்டுக்க வேண்டியதான். நம்ம
ஹோல்ஸ் போட்டாச்சு. நம்ம இந்த டேகை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த டேக் வந்து இப்படி இருக்க மாதிரி போடணும். இதில் ஒரு ரெண்டு ஸ்டெட் இருக்கும். ஸ்டெட்டு பின் சைடு இருக்க மாதிரி போடணும். அதுலேருந்து போட்டால் தான் லாக் ஆகும். அது போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒட்டி லாக் பண்ணிடலாம் சிரஞ்சை. இது டைட் பண்ணுறது. இது டைட் பண்ணிட்டோம்னா லாக் ஆகிடும். இந்த சிரஞ்சு லாக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ வச்சு ஒன்ஸு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இதை ஃபிக்ஸடாக ஒட்டிடலாம். இப்போ இதை வந்து வச்சு செக் பண்ணிடுவோம். இப்போ ரெண்டையும் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த ஜா வந்து மேலே போகுது. இதை செக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே ஜா போகுது. அதேமாரி இதை வெளில இதுக்கும் வந்து கொஞ்சம் குளு கம்மு வச்சு இந்த சிரஞ்சிக்கும் கொஞ்சம் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும். அது டேப் போட்டிடலாம். இப்போ இந்த இதில் ரேம்பில் இது எல்லாம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. பேஸு இந்த ரேம்ப்பு எல்லாத்துக்கும் டேப் ஒட்டி நம்ம கலர் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வைக்கிற பேஸு இதுக்கு மேலே இந்த கார் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த கீழ் பேஸ் இந்த இதுக்கு மேலே உள்ளதை இதில் ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்டலான்றதை இப்போ பார்த்துருவோம். இந்த க்ளூ கன்னில் இந்தமாரி சென்டர் பாயிண்ட் இப்போ ரெண்டாக பிரித்து சென்டர் பாயிண்ட் வச்சுக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்டில் இப்போ இதில் கன்னில் உள்ள க்ளூ கன்னால் வச்சுட்டு நேராக இதில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது அப்பாகும். அப்பாகும்போது இப்போ நமக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். இங்கேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் வந்து கார் ஒர்க் ஷாப்லாம் வந்து இந்த ஹைட்ராலிக் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை பார்க்குறேன்னு நம்ம மாடலை வந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.